லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தேர்தலில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என நம்புவதற்கான காரணங்களை தன் நண்பர்களிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பகிர்ந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக 22 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டது. இதன் வாயிலாக 40 முதல் 44% வரை கூட்டணிக்கு ஓட்டுகள் கிடைக்கும் என்பதால் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என திமுக தலைமை கணக்கு போட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு 120 முதல் 160 தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் பாஜக, பாமக உள்ளிட்ட 12 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்தித்தது. அதிமுகவின் தொண்டர்கள், அக்கட்சி ஆதரவு ஓட்டுகள், பாஜகவின் இந்து ஆதரவு ஓட்டுகள், பாமகவின் வன்னிய சமுதாய ஓட்டுகளுடன் திமுகவிடமிருந்து தாவிக்க பிரிக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளால் திமுக கூட்டணியை நிச்சயம் வீழ்த்திவிடலாம் என அதிமுக தலைமை நம்புகிறது. திமுக தலைமை தங்களுக்கு வெற்றி உறுதி என நம்புவது போல அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் தனக்கு வெற்றி என்பதில் உறுதியாக உள்ளார். தன்னை சந்தித்தவர்களிடம் தன் நம்பிக்கைக்கான காரணத்தை கூறியுள்ளார். இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: அதிமுக 2011 முதல் 2021 வரை ஆட்சியில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தினோம். கோவிட் உச்சத்தில் இருந்தபோது மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன. நிவாரணத் தொகையும் விடுவிக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அந்த தேர்தல் முடிந்ததும் அதிகாரிகள், உளவுத்துறை, போலீசார் மீண்டும் அதிமுக ஆட்சிதான் என உறுதியளித்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. அதேபோல் தற்போதும் அதிகாரிகள், உளவுத்துறை, போலீசார் மீண்டும் திமுக ஆட்சி என முதல்வரிடம் கூறியுள்ளனர். அதை ஸ்டாலின் நம்புகிறார். ஆனால் அது நடக்காது. நம் ஆட்சி வரும் என பழனிசாமி தெரிவித்தார் என்று அவர்கள் கூறினர்.